பிரதமர் வரும்போது கருப்பு பலூன் மற்றும் கொடிகளை பறக்கவிட தமிழக அரசு அனுமதித்தால் தமிழக முதலமைச்சர் எந்த இடத்திற்கு சென்றாலும் பாஜகவும் அதையே செய்யும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவைக்கு இன்று வருகை தரும் பிரதமர் மோடியை வரவேற்பதற்கான முன்னேற்பாடு பணிகளை வானதி சீனிவாசன் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்வது இயற்கை விவசாயம் சார்ந்த விவசாயிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டார். பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் மாநிலத்தின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளாததாக கூறிய வானதி சீனிவாசன், அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் கூட நாட்டின் பிரதமரை மாநிலத்தின் முதல்வர் வரவேற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகளில் சில சமயம் மாநிலத்தினுடைய முதலமைச்சரே கலந்து கொள்வதில்லை. நேரடியாக நாங்களே அது ராமேஸ்வரத்தில் பார்த்தோம். அதற்கு பின்பாக திருச்சியினுடைய ஏர்போர்ட்டில் கூட பார்த்தோம். முதல்வர் ஊட்டியில் ஒரு தடவை கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வரவேற்க வரல. அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் வரவேற்பது என்பதுதான் ஒரு தகுந்த ஒரு புரோட்டோகாலாக இருக்கும். அதே போல வேளாண்மை துறை அமைச்சர் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் தமிழகத்திற்கு கிடைக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய சார்பிலே நாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.